இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பின் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை நம்மளை நடத்த போகிறது. உங்க கிருபை இல்லாம என்ன ஆண்டவரே வழி நடத்த முடியாதுப்பா. உங்க கிருபை தான் எங்களை தாங்குது. கிருபையே கிருபையே, மாறாத கிருபையே, ஆண்டவர்களுடைய கிருபை பெற்றுக்கொள்ளும் போது, இந்த கால வேளையிலே கூட ஆண்டவருடைய கிருபை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். கர்த்தர் தாங்க வழி நடத்துவாரு. மனுஷன் வழி நடத்த மாட்டான், உற்றாருடைய வழி நடத்த மாட்டான். ஆண்டவர் மட்டும்தான் உங்களை செவ்வியான பாதையில் உங்களை நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை இறங்கட்டும். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்ன நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்ன நடத்துகின்றது. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே, மறவாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரங்கள் எல்லாம் என்னை தாங்கிக்கின்ற கிருபை இது. ஆமென் ஆண்டவரே. ஒன்றுமில்லா நேரம் இல்ல ஆண்டவரே, நீர் என்னை தாங்கி கொண்டிருப்பா. இந்த நாளிலே கூட இந்த ஆண்டவரே ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவரே நான் செபிக்கும் போது அவர்கள் தேவைகளை சந்தித்து கிருபையினாலே வழி நடத்துங்கப்பா. அவர் கிருபை ஒன்று இல்லாத நேரத்துல கூட ஆண்டவரே என்ன நீர் வழி நடத்தினீரே, விசுவாசத்தோடு அவர்களுக்காக நான் செபிக்கும் போது அப்பா உங்கள் கிருபை அவர்களை தாங்கி கொள்ள முடியாது செபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய பிரசன்னம் இயேசுவின் நாமத்தினாலே ஓ திங்கா கமுமா கையந்தரா தேகோதா மஷி அந்துருவி கபலரபா தேவமா கமையந்துருவி ஷலரபா கபலபா. ஆவியான தகப்பனே அவர்கள் கிருபையாய் இறங்கி ஆசீர்வாதமாய் மாற்றி அவர்கள் தேவைகளை சந்திக்க முடியாது செபிக்கிறேன் அப்பா. தேவைகளை சந்திக்கிற தேவ நீர் என்று அவர்கள் விசுவாசிக்கட்டும். ஏசப்பா ஏசப்பா விடுதலை கொடுத்து நீ ஆசீர்வதிங்கப்பா. நாமம் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபை காலை வேளையில் நிரப்புவதற்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார் என்றால் விசுவாசத்தோடு ஆமென். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.